புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி சொன்னால் பார்த்தீங்களா நம்மளே. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நியூஸ் வீடியோ தான். ஸோ இந்த வாரமும் நிறைய நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஹானரை பற்றி கூட சொல்லலான்னு தோணுது. The Honor 200 series studio level portrait camera. இல்லை ஹானர் பற்றி சொல்லணும்னா இப்போ மேஜிக் 6 Pro வந்திருக்கு. இல்லை பிகினிங்கில் இப்போ வேணும்னா நியூ லான்ச்சஸ் பற்றி சொல்லிடலாமா? அது நியூ லான்ச்சஸ். 2A+ வந்து CMF ஆடாது, நத்திங்டா. இல்லை அது நத்திங் ஒன்று, CMF ஒன்று. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். CMF நெக் பேண்ட் பற்றி பேசினால கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நத்திங் 2A+ அது வந்திருக்கு. Realme 13 Pro 13 Pro Plus அது அதுவும் வந்திருக்கு. அப்புறம் ஹானர் மேஜிக் என்ன வரல ஹானர்ல மேஜிக் 6 Pro வந்திருக்கு. அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன், 89,991. ஸோ இது ஹானருக்கே ஒரு பெரிய ஷாக் தான். யாருமே வந்து இதுக்கப்புறம் அதை வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு ஹோப் இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஹானர் மேலே ஏதாவது ஹோப் இருந்திருக்காங்கன்னா ஹானர் 90 நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஆவரேஜ் ஃபோன் அப்படி ஃபீல் ஆச்சு. ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இனிமேல் ஹானர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஏன்னா எப்படின்னா 7 Gen 1 ஜஸ்ட் 37,000 ஒன்லி. ஹானர் கிட்ட இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் லாங்குவேஜ். ஃபோனோட டிசைன் நல்லா பண்ணுறாங்க, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தாறுமாறு, அதெல்லாம் வந்து அல்ட்டி பண்ணுறாங்க. மேஜிக் OS 6, 7 இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது பெரிய அளவில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணல. ஆனால் மேஜிக் OS 8 என்ன இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அப்போது இதுலேயே மேஜிக் OS இப்படி இருக்குன்னா, ஏன்னா ஹானர் 200 தான் நான் யூஸ் பண்ணுறேன். 200 Pro அப்படின்றதுல வந்து பார்த்தோன்னா உனக்கு 8S Gen 3 இருக்கும். அதுவே 58K சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அதுக்கும் கொஞ்சம் ஹார்ட்டில் பெயின். நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தாங்க. அதாவது சரி மேஜிக் 6 Pro இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்களே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னும் போது, ஆனால் மேஜிக் OS வந்து சீரியஸாக செம்மையாக இருக்குது. இப்போ மேஜிக் OS 8க்கு அப்புறம் வந்து எனக்கு எப்படிலாம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபீச்சர் எல்லாம் சொல்லுவா, டைனமிக் ஐலாண்ட் இருக்குது. அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து மேஜிக் UI இப்போதைக்கு நான் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஹானர்லேருந்து இப்போ 3 டிவைஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் X9B இருக்குது. ஹானர் 90 வந்து இப்போயும் ஸ்டாக் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் X9B இப்போ நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்குதான். 5800 mAh உங்களுக்கு 200 கிராமுக்கு கீழே லைட் வெயிட்டாகவும் அதே சமயம் 6 Gen 1 பேஸ்ட் அதாவது குவால்காமோட SoCயோட ஒரு ஃபோன் இருக்குன்னா அது X9B இருக்கு. அதுக்கு அப்டேட்டும் வந்துருச்சு. அதுக்கும் இதே ஹானரோட மேஜிக் OS 8 இருக்கு. இப்போ 90K கிட்ட ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷம் அப்டேட்? 7 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க மேலே பெருசாக நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. மேஜிக் OS 8 பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் முதல் முறையாக கொஞ்சம் மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 7 பார்க்கும்போதுலாம் எனக்கு இந்த ஃபீலே வரல. அவனை அப்படி போக சொல்லிடு அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. பெருசாக எதையும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கேன். 7 இயர்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரெல்லாம் சாலிடாக கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. இனிமேல் தான் கொடுத்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் மேலே ஓரளவுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஆனால் எனக்கு பிக்சல் மேலே சுத்தமாக ஹோப் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா பிக்சல் மேலே ஏன் ஹோப் இல்லைன்னா அந்த பையன் ரேம் எல்லாம் காரணமாக காட்டுவான், கடுப்பேற்றுவான். இல்லை பிக்சலில் இப்போ தான் அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எடுக்கும்போதே அது நல்லா இல்லை. பல அப்டேட்ஸுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இல்லைடா பிக்சல் ஃபேன்ரா நான். உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்படி ஆகிட்டல என்ன அப்படி இருக்கு எனக்கு. பிக்சல் 10ல கம்பேக் கொடுப்போம். அப்போ கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க தெரியும். 9 பற்றி நீங்கள் நியூஸ்லாம் பாருங்க. ஆமாம் ஹாப்பியாக ரிவ்யூஸ்லாம் பாருங்க. ஐஃபோன் யூசர்ஸும் அப்படி தான். இப்போ எனக்கு வந்து க்ளோஸ் ஒரு பையன் இருக்கான், ஷேக்குன்னு சொல்லிட்டு, அவன் ஹைதராபாத்தில் இருக்கான். அந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆல்ரெடி iPhone 15 வச்சிருக்கான். அவன் ஒருவேளை என்ன நினச்சான், இந்த ஆப்பிள் ஆயை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். சரியா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அதை மிஸ் பண்ணிவிடுவோம்னு வருத்தப்பட்டு இருந்தான். இப்போ அவனே என்ன முடிவு பண்ணிட்டான்னா ஒருவேளை செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு 15 தூக்கி போட்டு 15 Pro Max போகலாமான்னு பார்த்தான். ஏன்னா அதில் தானே ஆயிருக்கு. சரி அது வேணாம், அப்போ 16க்கு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணான். அப்புறம் பார்த்தா 17ஓட லீக்கை பார்த்ததுமே ஷியோ ஐ கேம் டு கன்க்ளூஷன் அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் ஃபார் 17 அப்படின்னா எஸ் அப்படின்னா. ஸோ 17 ஸ்லிம் இந்த மாதிரி இதுக்காக போயிட்டா கூட மனசுக்கு ஒரு சம்திங் நியூ. இல்லை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பாங்க, ப்ரோ நான் இப்போ இந்த ஃபோன் வாங்கிடுவேன் இல்லை வெயிட் பண்ணுவான்னு. எப்பயுமே இவரும் சொல்லியிருப்பார் நிறையா வாட்டி, வெயிட் பண்ணுங்க, சத்தியமாகவே வெயிட் பண்ணலாம். பெட்டராக ஏதாவது நல்லதாக கிடைக்கும் வெயிட் பண்ணாலே. ஆமாங்க. ஏன்னா இப்போ இருக்க அப்கிரேட்ஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நம்ம இது ஒன்று வாங்கிடுவோம், வாங்கினதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு பார்த்தா வேற லெவலில் ஒரு ஃபோன் இருக்கும். மனசு வெயிட் பண்ணுங்க. It pains, you know, from the deep. அதனால் வெயிட் பண்ணலாம். ஆமாம், அதனால் வேணாம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம், ஹானர் ஒரு பக்கம், ரியல்மி அது வந்து வேஸ்ட் லான்ச். இட்ஸ் லிட்ரலி வேஸ்ட். ரியல்மி ஃபேன்ஸ் வந்து கோச்சிக்கூடாது. இப்போ ரியல்மி GT6 GT60 எடுத்துகிட்டு யாராவது வந்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அதை வந்து எப்படின்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி இன்னொரு ஈவெஸ்ட் இவன் சொன்னான். சரியா, அது சும்மா ட்ரோலுக்கு சொல்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு ஓகே. எதுனா 2A+. ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான்.
ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா 2A அப்புறம் ரியல்மியோட 13 Pro Plus இந்த மாதிரி ஏதோ ஒரு மாடல் வச்சிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நார்டு CE4க்கு கூட ஒரு மரியாதை கொடுத்துட்டு போயிடுவேன். இது மோட்டோட மிலிட்ரி கேட் ஃபோன், அது கூட சூப்பர். எது இப்போ எட்ஜி 50 வந்திருக்கு, எட்ஜி 50 மிலிட்ரி கிரேட் ஃபோன். அது எந்த விதத்தில் சூப்பர் எனக்கு சொல்லு நீ முதல்ல. இல்லை தெரியாது, அது போட்டிருக்கிறது மிலிட்ரி கிரேட்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் விக்கி கிட்ட கூட நான் சொன்னேன், நானே மிலிட்ரி காரண்டா ஏன்டே மிலிட்ரி கிரேட் பற்றி பேசுறியா அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு காண்டா இருக்கு வர எவனை கேட்டாலும் மிலிட்ரி கிரேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற அந்த ஒப்போ என்னடானா அந்த F27 Pro எடுத்துட்டு போய் மிலிட்ரிக்காரனே போட்டு தள்ளுற அளவுக்கு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே OnePlusல தான் வந்துச்சு ப்ரமோஷன் மெட்டீரியலுக்காக. இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய ரிவ்யூஸ்ல பார்த்துருப்பீங்க. எல்லா ரிவ்யூவர்ஸும் கீழே போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. உடஞ்சிருச்சு. ஆனா OnePlusம் அதே தானே. என்னது அதே ஃபோன் தானே OnePlus? கிடையாது. அது ஓப்போல F12X ஒரு மாடல் வந்துச்சு. அது வந்து நார்டு CE லைட்டு ரெண்டும் ஒன்று. ஓப்போவில் F27 ப்ரோன்னு வந்தது வந்து தனி ஃபோன். அதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ உயரத்துல இருந்து போட்டாலும் உடையாது, அது தனி ஃபோனு. அதுதான் வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வச்சு, ஆமாம் செலிபிரிட்டிலாம் வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஓப்போ ஒன்று வருதுல்ல, அது வந்து நார்டு தான், நார்டு CE4 லைட் தான் போட்டா. ஆனால் அதை பார்த்தா அதுக்கெல்லாம் போட்டாங்களா என்ன? ஆமாம். Oppo K12X 5G live unstoppable. ரிவ்யூவில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் ரிவ்யூ கிடையாதுடா. ஐயோ இந்த ரிவ்யூங்கிற ஒரு விஷயத்த முதல்ல மாற்றுங்க. ரிவ்யூங்கிற ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாதுங்க. இப்படிலாம் போட்டு பார்த்தாங்க. சரி ஓகே. ஒரு காலத்தில் டிராப் டெஸ்ட்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் இப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக பிடிச்சி ரிலீஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக கீழே விழுதான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, இன்கேஸ் பேக்கெட்டில் போடுறதுக்கு பதில் இப்படி விடும்போது எந்த எட்ஜ் போய் இம்பாக்ட் ஆகுது, அந்த எட்ஜோட இம்பாக்டை தாங்குதான்னு பார்ப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மல் மட் ஃப்ளோர்லையோ இல்லாட்டி வந்து கான்கிரீட் ஃப்ளோர்லையோ இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ட், இப்போ கிரானைட் இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் ஃப்ளோர்லையோ டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைனா மெட்டல் ஷீட்டில் கூட அதை போட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிராப் டெஸ்ட் சயின்டிஃபிக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஃபிசிக்ஸ் எல்லாம் உள்ளே இழுத்துட்டு வந்து கிராவிட்டி, மோஷன், இனர்ஷியா இப்படிலாம் சொல்லி பேசி உசுரை வாங்குற மாதிரி பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த S23 அல்ட்ராக்கு ப்ரோ வந்து எல்லா இதுவும் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு அதை கீழே போட மனசு வரும். அதெல்லாம் போட முடியாது. இவ்வளோ நாளாக இந்த ஃபோனை இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கேன், கீழே விழுந்துடக்கூடாது. யாருமே கீழே மேக்ஸிமம் போட மாட்டாங்க. அப்படின்னு தவறுதெல்லாம் விழுந்தா தாங்குமா அப்படிங்கிறது வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, இப்படி பேசப்பட்ட X9Bயும் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான வெட்டிச்சு. அந்த ஃபோனை தெரியாமல் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. அதை எப்படின்னா இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டாண்டு போட்டு வைப்போம்ல டேபிளில், இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தபோது டப்புக்குன்னு விட்டாரான், உடஞ்சிச்சு. டேபிளில் விழுந்து உடஞ்சிச்சு. அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக தண்ணி கடியில் போய் செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் யாரும் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் ஐஃபோன் 6 மீட்டருக்கு கீழே கூட நீங்கள் போகலான்னு போட்டிருப்பான். ஐஃபோனில் பார்த்தோன்னா வாட்டர் அந்த மாதிரி போட்டிருப்பான், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டருக்குலாம் போட்டிருப்பான். அந்த மாதிரிலாம் தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்களே அது பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வாட்டர் டேமேஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதை வாரண்டியில் கவர் பண்ண மாட்டோன்னே போட்டிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு ஐபி ரேட்டிங் சொல்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த ஸ்டார் போட்ட விஷயம் மட்டும் குட்டியோடு இருக்கும். ஆமாம், அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதான் இன்னொரு சூப்பர் மேட்டர் இருக்கு. பங்களாதேஷில் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து, ஒரு சில ஆப்லாம் இல்லை, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஆப்பையும் சேர்த்து தான் அறுத்துருக்காங்க. ஒரு ஆப்பையும் விடாமல் அறுத்து தள்ளியிருக்காங்க. இது வந்து எந்த விதத்தில் நல்லது அப்படின்னு கேட்டால், மேபி ஃபியூச்சரில் அவங்களே ஓனாக ஏதாவது அப்ளிகேஷன் செஞ்சுக்கிட்டு, ஏன்னா மக்கள் வந்து அதுக்காக பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா இது பழகிட்டாங்க, இதுக்கு வந்து பழகிருக்காங்க. அவங்களோட ஓன் அப்ளிகேஷன் இப்போ எப்படி சைனாவில் இருக்கும் அந்த மாதிரி இவங்களே வந்து ஓன் அப்ளிகேஷன் வச்சு அவங்களுக்குள்ளே ரெகுலரைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஓகே. பட் இதை யாராவது சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இதுக்கு முன்னாடி நம்பி இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இல்லை இப்போ எனக்கே அந்த நியூஸ் பார்க்கும்போது ஒரு டவுட் வந்தது என்னன்னா, சப்போஸ் இந்தியாவில் டிக்டாக் ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியும், பப்ஜி, அதே மாதிரி யூடியூப் ஒரு ஆப் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லலாம். இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்தியா வந்து இப்போ யூடியூப் குடுமி என் கையில் அப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு வை, யூடியூப் கிட்டத்தட்ட எந்த லெவலுக்கு அவன் போவான்னு சொல்கிறேன், கொஞ்சம் குடுமையை நீயே வச்சுக்க ப்ளீஸ் அப்படின்ற அளவுக்கு தான் இறங்கி வருவான். காரணம் என்னன்னா, குளோபலாக நம்மக்கிட்ட தான் மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருக்குது. ஏன்னா சைனா கிட்ட இருக்குன்னு தான் பேர். சைனா ஆல்ரெடி அவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல. சைனாவில் யாராவது யூஸ் பண்ணுறது அந்த விபிஎன்லாம் போட்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி குட்டிக்கரணம் அடித்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஊர் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது யூடியூபுக்கு இருக்கிற மெஜாரிட்டி கன்சம்ஷன் யார் அப்படின்னு கேட்டால் இந்தியன். 50% மேலே அட் அ டைம் சர்வரில் ஆக்டிவாக இருக்கிறவங்க யாருன்னா இந்தியாவிலேருந்து தான் இருப்பாங்க. ஸோ அதனால் யூடியூப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், ஆல்ஃபாபெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அப்ளிகேஷன், அதோட எதிர்காலம் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குன்றனால நம்ம ஏதாவது ஒரு சில கிடுக்குப்பொடி போட்டோம்னா அதுக்கு அவங்க வளைஞ்சு தான் வருவாங்க. இதுதான் யதார்த்தம். இதுதான் என்னதான் வாட்ஸ்அப் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அதை வச்சு வேற எல்லாரும் பேசி உசுரை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, வாட்ஸ்அப்போட பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைவசி கொடுக்க மாட்டேன், அதெல்லாம்
எனக்கு என் மக்களோட பிரைவசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மார்க் மாமா பேசினாலும் அந்த பக்கம் நம்ம விவேக் டெம்ப்ளேட் பார்த்துருக்கீங்களா 1000 ரூபா தர அந்த நாயை கொடுங்க அப்படின்னும் போது என்னப்பா பாசத்துக்கு விலை பேசுறியா நீ 2000 ரூபா வச்சுக்க 2000 ரூபாய் தரேன் அப்படியே எடுத்துக்கோ அவ்வளோதான் எடுத்துக்க இவ்வளோதான் சரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீ என்ன என் மக்களோட ப்ரைவசிக்கு விலை பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த பக்கம் வந்து யார் இருக்காங்களோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்படி கையை கொடுத்து அண்ணே எதுவும் வெளில சொல்லாமல் பார்த்துக்கோங்கண்ணே எவனும் யூஸ் பண்ணாமல் போயிட போகிறான் டேட்டா மட்டும்தானே வேணும் யாருதெல்லாம் வேணும் அப்படி கேட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது குளோபலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. எதுவும் இந்தியாவில் மட்டும்தான் வாட்ஸ்அப் இப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேனோ அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கைனா என்ன, எவ்வளோ இடத்துல எவ்வளோ தூரம் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு சில சமயங்களில் மனசே ஒத்து வரலனாலும் வளைஞ்சு போக வேண்டியது இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது நிறைய இடங்கள் நடக்கும். அது நல்ல விதமாக இருந்து அதுக்கு நம்ம வளைஞ்சு போகிறது தப்பு கிடையாது. கெட்ட விதமாக இருந்து அதுக்கும் வளைஞ்சு போகிற மாதிரியான நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அவர் சட்டை பிடிச்சுனா பிடிக்க முடியுமா? அவர் வாழ்க்கையை அவர் பார்க்கணும். அவரை நம்பி ஒரு 1000 குடும்பம் இருக்கும். அந்த 1000 குடும்பத்துக்கு அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருப்பார். என்ன பண்ண முடியும்? அப்படியே லாஜிக்கெலாம் எங்கேயோ யோசிச்சுட்டு போனோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும். தலை மாதிரி நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். இவன் வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு மாறிட்டான். காமேஷ் ப்ரோ வந்து நாயகன் டைலாக் சொல்கிறாரு, 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பு இல்லை. 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். அதுக்காக இது எப்படி தெரியுமா? 4 பேர் நல்லா இருக்க 400 தப்பு பண்ணானா அவன் சரி இல்லை, அவனை முதல்ல முடிச்சிடணும் நம்ம. சரியா? 4 பேரை காரணம் காமிச்சு 400 தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் டுபாகூர். ஓகேயா? நாங்கள் அதை பற்றி பேசல. 4 பேர் நானு, நீங்க, எஸ்ஆர்கே, ராகவன், இந்த ரூமில் இருக்க 4 பேர். ஓகேங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ரியாலிட்டி எப்பயுமே வந்து நமக்கு ரொம்ப பிட்டராக இருக்குங்க. சரியா? உண்மை கசக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்கும். நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். நிறைய விஷயங்கள் அப்படி தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கோக்கு 1.5 லிட்டர் பாட்டில் கொடுத்தா நான் குடிக்க முடியுமா? குடிக்க முடியும். இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது, கோக்கு குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, அதில் எவ்வளோ சுகர் இருக்குது தெரியுமா, அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிடும். காமேஷ் ப்ரோ இதை குடிச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்காரு இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. படித்ததுக்கப்புறம் இவ்வளோ நாளாக நீங்கள் அசல்ட்டாக குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு கிளாஸ் அதை பற்றி பார்த்தாலே 2 விஷயம் ஞாபகம் வரும். உயிர் போயிருமோ, சுகர் வந்துருமோ, கிட்னி பறந்துருமோ. அதான் அவங்க பூமர். நாங்கள் அப்போ தான் அதை ட்ரை பண்ணுவோம். நாங்கள் அப்போ தான் அதை துணிஞ்சு ட்ரை பண்ணி அதில் என்ன இருக்குங்கிறத நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம். சரி, ஓகேங்க. இப்போ அண்ணனே சொல்லுவார் என்னது, அதான் ஷேர் ஆஃப் குளோபல் டாப் 10 பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் இந்த இயர். ஓகே, 2023 Q2லேருந்து 2024 Q2 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்பா எக்ஸ்பெக்டட் தான்ப்பா. போன வருஷம் iPhone 14, இந்த வருஷம் iPhone 15. ஸோ இதில் எனக்கு டவுட்டே இல்லை. இல்லைன்னா புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குது. ரெட்மி ஃபோன் வந்துருக்கு. ரெட்மி 13C 4G. 13C 5G தான் இந்தியாவில் இருக்கு. 4G எங்க விக்குது? அப்ப 4G தான் இருக்கே இந்தியாவில். 13C கரெக்ட். 13C. ஓகே. அந்த டிமென்சிட்டி ப்ராசர் அந்த மாதிரி மீடியாடெக் ஹீலியோ G அந்த மாதிரி G சீரிஸ் ப்ராசர். ஓகே. அந்த பயலா இப்போ இந்தியாவில் வந்து எல்லாரும் பட்ஜெட் ரொம்ப 8K கிட்ட இருக்கணும். ஆமாமா. Redmi 13C bring it on. வசியுல்லா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொன்னார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சாம்சங்கோட சைனீஸ் வந்து நிறைய விதத்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. சாம்சங் வந்து இன்ஸ்டலேஷனில் டைம் எடுக்கிறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் UFS 4 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு அவர் சொன்னார், ப்ரொடெக்ஷன் ஆப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க செட்டிங்ஸில். அதில் போய்ட்டு அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆகும்போது சாம்சங் வந்து ஸ்கேன் பண்ணாது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இன்புட் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்தே இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாலும் இது வந்து ஆப் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா போயிட்டு ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேன் மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு தான். ஆனால் சைனீஸ் ஃபோனில் எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேன் பண்ணணும். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதான் இன்ஸ்டால் பண்ணிட்டே நான் அந்த வடிவல் மாதிரி தான் சொல்லணும், மூதவி அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் என்ன ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ கையில் வச்சிருக்காங்களே ஷாமி, இதுலேயே அதுதான். ஆமாம், டவுன்லோட் ஆகி எனக்கு ஆப்பே வந்துடும். நான் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிடுவேன். அப்புறம் தான் செக்யூரிட்டின்னு வரும். ஆமாம், ஸ்கேன் பண்ணிட்டோம். இது எப்படின்னா நம்ம யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்கா வந்து இவரை பார்த்துருப்பீங்க. அவரை பற்றி தான். ஏன்னா செகண்ட் பிளேஸ் வந்தவங்களும் மோஸ்ட்டாக நம்ம யாரும் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கூட இருக்குல்ல. ஆனால் அவர் எல்லாரும் செகண்ட் பிளேஸ் வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் செகண்ட் பிளேஸ் தான். ஏன்னா தலைமை அப்படி ஸ்வாகாக பேக்கெட்டில் கை விட்டு இப்படி கன்று வச்சுட்டு. ஆமாம். அதாவது எப்படி இருந்ததுன்னா எல்லாரும் வந்து அந்த ஷூட்டிங் அது காம்படிஷனுக்கு போகிறதா இருந்தால் என்னென்ன மாதிரியான ஆக்சசரிஸ் வியர் பண்ணுவாங்களோ அதை எதையுமே வியர் பண்ணாம ஆன்டி கிளார் கிளாஸ் எய்மிங்க்கு இவர் அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. அது இயர் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் விட்றா, இயர் ப்ரொடெக்ஷன்லாம் விட்றா. லெஃப்ட் கை எடுத்து பேக்கெட் உள்ள விட்டு ரைட்டு கை எடுத்து இப்படி சொட்டாருங்க. பார்த்தா சில்வருங்கிறாங்க.
யோ இல்லையா இது பக்கத்தில் ஒருத்தர் என்னடா ஆனால் அவ்வளோ எக்கி போய் ஆளே அடையாளம் தெரியல அவன் கண்ட்ரிக்காரனுக்கு. ஒரு சில பேர்லாம் இப்படி மடிச்சுக்கிட்டுலாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களாம் யாரும் வரல. தலைவன் பார்த்தா ஸ்வாகா வந்து வின் பண்ணியிருக்கா. அப்படி லாஸ்ட் வீக்கில் பயங்கர ரீச் ஆயிட்டாரு. யூசப் டிக்கக் அப்படின்ற மாதிரி அவர். இப்போ அவர் தாங்க ஆக்சுவலாக ட்ரெண்டு. இப்போ பாகிஸ்தானில் ஒருத்தர் இப்படி நிற்பார் தெரியுமா, அந்த மீம் டெம்ப்ளேட் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் என் தலைவன் தான் இப்போ ஃபேமஸ் ஆயிருக்காப்ல. அவர் வந்து சோல்ஜர் ஆக்சுவலாக. ஓகே, அவர் வந்து சோல்ஜர். அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா அதான் நேச்சுரல் ஷூட்டர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவரை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவர் ட்ரெண்டிங்கில் இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு நேச்சுரல் ஷூட்டராங்க, அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாரு. நம்மகிட்ட ஆமாங்க ரெட்மி 13 5G அது வந்து வித்துருச்சு. வித்ததுக்கப்புறம் ஒரு 10 ஃபோன் இருந்தது. அதுக்கு பேரை இப்போ போக்கோ M6 Plus மாற்றிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க, இல்லைனா வந்து நீங்கள் திரும்பியும் ரெட்மினே ஃப்ளாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, ரெட்மியில் வராது, போக்கோவில் ப்ரைஸ் கம்மியாக வருது. ஆமாம், அதனால கன்சிடர் பண்ணலான்னு தோணும் போது போக்கோ பார்த்தா இப்போ ஒரு ஃபோன் வெடிச்சிருச்சு. ரஜினியின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போக்கோ M5 செல்போன் வெடித்து சிதறிதான் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அது வந்து என்ன M5 55 ஏதோ ஒன்று வெடிச்சிருச்சுங்க. அது வந்து பயம் திடீர்னு வந்துருது. அது ஏன் வெடிச்சதுன்ற ரிப்போர்ட் தான் இது வரைக்கும் வராது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் வெடிச்சதுன்னு ரீசன் தெரிஞ்சதுன்னு வைங்களேன். இன்கேஸ் வந்து அது யூசரோட மிஸ்டேக், எப்படின்னா இப்போ தண்ணியில் போட்டுருந்துருக்காரு, அதுக்கப்புறம் அவர் அது கவனிக்கல, சும்மா அரிசி பானில் வச்சு எடுத்தாரு, இல்லைனா வந்து சார்ஜர் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால சர்க்யூட் வந்து வீக் ஆயிருக்கு, அதனால வந்து வெடிச்சிருக்கு. ப்ராக்டிக்கலாக எனக்கு நடந்திருக்கு. என்னன்னா அந்த ரெட்மி பிரைம் சீரீஸில் ஒன்று வச்சிருந்தேன். பார்த்தீங்களா, ரெட்மியில் தான் நடந்திருக்கு. பிரைம் சீரீஸில் ஒரு ஃபோன் வச்சிருந்தேன். அதில் வந்து என்ன 18 வாட்ஸ் சார்ஜர் தானே இருக்கும். பிரைம் சீரீஸ் எல்லாம் அப்படி 100 வாட்ஸாக கொடுக்க போகிறாங்க. 60 வாட்ஸில் தூக்கி சார்ஜ் போட்டாச்சு. அந்த ஃபோன் பார்த்தா ஓகே சார்ஜ் ஏறி தான் இருந்தது. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்பிளக் பண்ணதுக்கப்புறம் சார்ஜே ஏறலை. சர்க்யூட் காலின்னு இவன் எஸ்கேப் என்ன இருக்குன்னா வந்து சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லி இப்போ எப்படின்னா நம்ம வீட்டுக்கு எப்படி கரண்ட் போகும்போது இப்போ ஒரு போர்டு இருக்குன்னு வைங்களா, அந்த போர்டு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பைக் பஸ்டர் வாங்குவீங்களா, அதில் ஒரு ஃபியூஸ் இருக்கும், அது ஓவர்லோட் ஆச்சுன்னா ஃபியூஸ் போயிடும், பஸ்டர் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா, அப்போ மொத்தம் நான் சார்ஜே ஏற மாட்டேன்டா போடா அப்படின்னு சொல்லிடுச்சு. இது எவ்வளோ பெட்டர். இது ஓவர் சார்ஜ் ஆகி இல்லாட்டி ஏதோ ஆகி ஹீட் ஆகி அதுக்கப்புறம் வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேனல்லாம் கழட்டி அந்த ஐசிடி மாற்றணும் தான் ஒர்க் ஆச்சு. இல்லை இது கொஞ்சம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க. அது ஏன் பண்ணலன்னு தான் எனக்கு தெரியல. அந்த டேட்டா யாருக்கா தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதனால் வெடிச்சதுன்ற காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ M6 Plus இப்போ வந்திருக்கு, உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மி. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸே. மற்றபடி ரெண்டு ஃபோனுமே ஐடென்டிக்கல் தான், ஒரே ஃபோன் தான், அதே 4 Gen 2 AE தான் இதுலேயும் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எதுவுமே மாற போகிறதில்ல, அதே 108 MB. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 108 MB கொண்டு போய் 12,000 கொடுத்த ஒரே ஆள் எங்கள் ஆள் மட்டும்தான். அதே ரெட்மி 13 5G தான், அந்த ரிவ்யூ இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. அதே தான் போக்கோ M6, அதே ஃபோன் தான். ஆமாம், நம்ம வேணும்னா கேப்ஷனில் கூட ஸ்லாஷ் போட்டு போக்கோ M6 ரிவ்யூ. ஆமாங்க அந்த மாதிரி போடலாம். ஸோ இதாங்க ஃபேக்ட். சரியா, இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட நியூஸ். இன்னும் வேற சில சுவாரஸ்யமான நியூஸோட அடுத்த வரும். நிறைய இருக்கு, நாங்கள் பேசணும்னா பேசிகிட்டே இருப்போம். இப்போ ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கோம். உங்களுக்குலாம் கடுப்பாக இருக்கும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வேற ஒரு வீடியோவில் நம்ம திரும்பி வந்து சந்திப்போம் வேற சில இன்ஃபர்மேஷனோட. ஓகே, அது வரைக்கும் சிவபரணி சிவாச்சார்கே பார்க்கலாம். பை. வரட்டா.